ஸோ சந்தி பிழையை நீக்குதல் நம்ம வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டே வெளியிட்டிருக்காங்க. அதிலிருந்து நம்ம பார்க்கலாம். ஓகே. சந்தி பிழையை நீக்குதல் அப்படின்னா தான் நம்ம வல்லினம் மிகும் இடங்கள், வல்லினம் மிகா இடங்கள் அதுதான் வந்து நம்ம நல்லா பார்த்துட்டோம் அப்படின்னா சந்தி பிழை ஈஸியாக நம்ம நீக்கிடலாம். அது வந்து எக்ஸாமில் வந்து கண்டிப்பாக கொஸ்டின் வந்து கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிழை திருத்தம். ஒரு சொல் வல்லினத்தை முதலாவதாக கொண்ட மற்றொரு சொல்லோடு சேரும்போது வல்லின ஒற்று இடையில் சேரும். இதனை வல்லினம் மிகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. காச தப என்னும் வல்லின உயிர் மெய்களை கொண்ட சொற்கள் வரும்போது சில இடங்களில் இக்கு இச்சு இத்து இப்பு என்னும் மெய்கள் தோன்றி உச்சரிப்பை வந்து இன்னும் எளிமையாக்கும். சில இடங்களில் தோன்றாமலே இயல்பாக நிற்கும். இதனை வல்லினம் மிகும் இடங்கள், வல்லினம் மிகா இடங்கள் என்று அழைப்பர். எந்தெந்த இடங்களில் வல்லினம் மிகும் மிகாது அப்படின்னு சொல்றது கீழே கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு சொல்றாங்க. அதாச்சு காசா தப அந்த வல்லினம் இருக்குல்ல, அந்த வல்லின எழுத்துக்கள் நம்மளுடைய பேச்சு மொழியினுடைய ஈஸினஸ்க்காக மிகுந்து ஒலிக்கும். ஒரு சில இடத்துல இக்கு இச்சு இத்து இப்பு அந்த மாதிரி மிகுந்து ஒரு ஒலிக்கும். அதனால அதுதான் வந்து மிகும், வல்லினம் மிகும் இடங்கள் அப்படின்றாங்க. ஒரு சில இடத்துல உச்சரிப்பு இதுக்காக மிகாம உள்ள ஒலிக்கும். ஸோ அது வல்லினம் மிகாத இடங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுதான் நான் உங்களுக்கு இப்ப பார்க்க போறேன். எக்ஸாம்பிளுக்கு இரண்டாம் வேற்றுமை விரியில் வல்லினம் மிகும்ன்றாங்க. அப்ப இரண்டாம் வேற்றுமை விரியில வல்லினம் மிகுது அப்படின்னு சொன்னா இரண்டாம் வேற்றுமைனா என்ன நமக்கு தெரியும்? அதாச்சு சீதையை கண்டேன் அந்த மாதிரி. ஓகேங்களா? இரண்டாம் வேற்றுமை விரி. விரின்னும் போது இந்த வேற்றுமை உருவு அப்படியே வந்து ஓப்பனா வரும். அதாவது சீதையை கண்டேன். ஐ ஆல் கூ இன் அது கண். இதுதான் வேற்றுமை உருவுகள். அப்போ முதல் வேற்றுமைக்கு உருவு கிடையாது. இரண்டாம் வேற்றுமைக்கு என்ன பார்த்தோம்? ஐ பார்த்தோம். அப்போ சீதை கண்டேன் அப்படின்னா அது வேற்றுமை தொகை. சீதையை கண்டேன் அப்படின்னும் போது ஐ ஆட் ஆயிருக்கு. அப்போ அது வேற்றுமை விரி. ஸோ வேற்றுமை இரண்டாம் வேற்றுமை விரியில வல்லினம் மிகுது. வேற்றுமை கான்செப்ட் நல்லா தெரிஞ்சிருந்தா இதை ரொம்ப ஈஸியா இருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் புலியை கொன்றான். ஃபார் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்க. இங்கேயே புலியை கொன்றான் அப்படின்ட்டு இருக்கா. ஸோ புலியை கொன்றான் அங்க என்ன பண்ணணும்? கொன்றான் அப்படின்றது அதுக்கு முன்னாடி வல்லினம்னா மிகுது. இக்கு வந்து மிகுந்து வருகிறது. புலியை கொன்றான். பொருளை சேர்த்தான். அப்போ பொருளை அப்படின்னும் போது இச் வந்து வரணும். ஏன்னா அது இரண்டாம் வேற்றுமை விரி. இரண்டாம் வேற்றுமை விரி. இரண்டாம் வேற்றுமைன்றது நல்ல கான்செப்ட் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா இது ரொம்ப ஈஸி. இரண்டாம் வேற்றுமை விரி இல்லை. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. நூலை படி. நூல் படி அப்படின்றது மாதிரி நூலை படி இப்படி விரிஞ்சு வந்திருக்கு. பட் வந்து அங்க வந்து என்ன வரணும்? வல்லினம் ஒற்று வரணும். நூலை படி அப்படின்னு வரணும். பகையை துரத்து. பகையை துரத்து இத்து வந்து வரணும். ஸோ இரண்டாம் வேற்றுமை விரியில வல்லினம் மிகும்ன்றது தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நான்காம் வேற்றுமை விரி. நான்காம் வேற்றுமையினுடைய உருவு வந்து கூ வரும். ஐயால் கூயின் அது கண் படிச்சல்ல, அப்போ கூ வரும். ஸோ வீட்டுக்கு போனான், நண்பனுக்கு கொடு, பூட்டுக்கு சாவி, ஊருக்கு பாதை. பாத்தீங்களா? இது மொத்தமே கூ வருதுங்களா? அப்போ கூக்கு பக்கத்துல இந்த வல்லினமானது என்ன ஆகும்? விரிந்து வரும்போது மிகும் அப்படின்றாங்க. போனான் அப்படின்னும் போது பாவரிசை வருது. ஸோ அது வந்து என்னது? வல்லினம். ஸோ இப்போ வந்து மிகுந்து வருது. அதுதான் விஷயம். தேர்டு வந்து பாத்தீங்கன்னா வன் தொடர் குற்றியலத்தின் பின் இரு வகை புணர்ச்சியிலும் வலி மிகும் அப்படின்றாங்க. வன் தொடர் குற்றியலுகரம். குற்றியலுகரம் கான்செப்ட் வந்து தனியா தெரியணும். அது தெரிஞ்சா இது ரொம்ப ஈஸி. வன் தொடர் குற்றியலுகரம்னா ஒண்ணும் கிடையாது. இப்ப அச்சு பலகை அப்படின்றது பாத்தீங்கன்னா அச்சு பலகை. சோ இது வந்து சான்றது வந்து வல்லினமா. சோ புசுடு துப்புரு அதுதான் வந்து பாத்தீங்கன்னா குற்றியலுகரம்ல வந்து வரும். அப்படின்னா என்ன அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா இந்த வார்த்தைகள் இப்ப நான் சொன்னேன் இல்லையா, கு சு டு து பு ரு இந்த வார்த்தைகள்லாம் வந்து என்ன ஆகும்? அந்த கடைசியில வரும்போது குறைந்து ஒலிக்கும். ஓகேங்களா? ஒரு வார்த்தையினுடைய கடைசியில வரும்போது குறைந்து ஒலிக்கும். அதாவது அரை மாத்திரை அப்படின்ட்டு இருக்கு அப்படின்னா, சாரி ஒரு மாத்திரை இருக்குன்னா அரை மாத்திரையா குறைந்து ஒலிக்கும் உகரம் தான் என்னன்னு சொல்லிட்டு சொல்றாங்க? குற்றிய லுகரம் அப்படின்றாங்க. அந்த குற்றிய லுகரத்துல வன்தொடர் குற்றிய லுகரத்துல பின் இருவகை புணர்ச்சியுமே வந்து வல்லினது மிகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அச்சு பலகை அப்படின்றது அச்சு பலகை அப்படின்றது வரும். வாக்கு கொடு அப்படின்றது வாக்கு கொடு. பாக்கு தூள் பாக்கு தூள். படித்து பார் அப்படின்றது படித்து பார். இப்போ வந்து வரும். வன் தொடர் குற்றியலகத்தின் பின் வந்து வரும். அதே மாதிரி ஓர் எழுத்து ஒரு மொழியின் பின்னும் வல்லினம் மிகும் அப்படின்றாங்க. தீ புகை அப்படின்னா
தீ புகை இப்போ வரும். இப்போ தீ அப்படின்றதெல்லாம் ஓர் எழுத்து ஒரு மொழி. தை ஈ ஆ இதெல்லாம் ஓர் எழுத்து ஒரு மொழியில வந்து வரும். மொத்த ஓர் எழுத்து ஒரு மொழிகள் எத்தனை இருக்கு அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா எத்தனை இருக்கு தெரிஞ்சவங்க கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. ஓகேங்களா? தனி குறிலை அடுத்து வரும் ஆ என்னும் நெடிலுக்கு பின் வல்லினம் மிகும். ஸோ தனிக்குறில் அப்படின்னும் போது பலா இருக்கு இல்லையா? பான்றது தனிக்குறில். ஸோ அதை அடுத்து வரும் ஆ பலா சுலை இச்சு வரும். உலா பாடினான் இப்போ வரும். ரா பகல். ஸோ ஈ ரா. ஸோ வல்லினம் பக்கத்துல ஒரு ஆ வருது. ஸோ அதுதான் வந்து தனிக்குறிலை அடுத்து வரும் நெடில். ஆ என்னும் நெடில் எழுத்துக்கு பின்னாடி வல்லினம் மிகும். ரா பகல். கணாத்திரம் அப்படின்றது வருது. நெக்ஸ்ட் 6th பண்பு தொகையில வந்து வல்லினம் மிகும்ன்றாங்க. பண்பு தொகைனா எதுவும் கிடையாது. பச்சை, வட்டம், சதுரம், பலகை இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா? வண்ணம் இதெல்லாம் பண்புல சேர்ந்தது. வெள்ளை, பச்சை இதெல்லாம் வந்து அதனுடைய என்ன சொல்றது பண்புகளை பத்தி குறிக்குது. ஸோ இந்த மாதிரி பண்பு தொகையில வந்துச்சுன்னா கண்டிப்பா வல்லினம் மிகும்ன்றாங்க. பச்சை பட்டு, வட்டக்கோட்டை, சதுர பலகை, வண்ண களஞ்சியம். நெக்ஸ்ட் மற்ற, இனி, தனி மற்றும் மற்றை என்னும் சொற்களுக்கு பின் வல்லினம் மிகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அது என்னென்ன சொற்கள்னு பார்த்துக்கோங்க. மற்ற, இனி, தனி, மற்றை. இங்க பாருங்க 3 மற்ற வருது பார்த்துக்கோங்க. இனி, தனி அப்படியே ரைமிங் ஞாபகம் வச்சுக்கோங்க. மற்றை. ஓகேங்களா? இனி போகலாம், தனி காடு, மற்ற கண்டவை, மற்ற பொருள், மற்றை கூறுகள், இனி போகலாம், தனி காடு இக்கு வரணும். ஓகேங்களா? 8th உரி சொற்களின் பின் வல்லினம் மிகும் அப்படின்றாங்க. சால சிறந்தது, தவ பெரியது, தவ பயன். உரி சொற்கள்ல என்னென்ன வரும்? சால, தவ அந்த மாதிரி வரும் இல்லையா? அந்த சால, தவ அது 2 பக்கத்துலயும் வந்து என்ன மிகுது? வலி மிகுது. இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 9th வந்து அந்த, இந்த, எந்த, அப்படி, இப்படி, எப்படி, அங்கு, இங்கு, எங்கு, அப்படி இப்படி எப்படி இப்படின்னு ஒரு பாட்டு வந்து. ஸோ அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுமாரி வந்தால் வல்லினம் மிகுது. அந்த பாட்டு வரும்போது ஒரு வல்லினம் மிகுந்துடும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அது அப்புறம் அங்கு, இங்கு, எங்கு, அந்த, இந்த, அதோ, அங்க, அந்த மாதிரி ஞாபகம். அந்த, அங்க அப்படி, அங்கு, அந்த அப்படின்னு வரும்போது வல்லினம் மிகுது ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த தோட்டத்தை பார்க்கும்போது வல்லினம் மிகுது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த படம், அப்படி செய்தான், எப்படி பார்ப்பார், அங்கு சென்றார், அத பார்த்தல அந்த, இந்த, எந்த, அங்கு, இங்கு, அந்த தோட்டத்தை பார்க்கும்போது வல்லினம் மிகுது ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி அங்கு செல்லும் போது அங்கு சென்றார் அப்படின்னும் போது வல்லினம் மிகுந்துச்சு, இங்கு சென்றான்னும் போது வல்லினம் மிகுந்துச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆய், போய் என்னும் வினை எச்சங்களுக்கு பின் வல்லினம் மிகும் அப்படின்றாங்க. படிப்பதாய் சொன்னான் அந்த மாதிரி இது வந்து வினை எச்சங்கள் வருது இல்லையா? அதுதான் வந்து அந்த ஆய், போய், படிப்பதாய் சொன்னான், போய் சேர்ந்தான் அப்படின்னும் போது அந்த வல்லினம் மிகுது அப்படின்றாங்க. ஈறுகட்டு எதிர்மறை பெயரெச்சத்தின் பின் வல்லினம் மிகும். ஓடா புலி. ஈறு கெட்டனா ஒன்றும் இல்லை. அந்த ஈற்றுல வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஓடாது அப்படின்றது வந்து அந்த என்ன ஆகுது? கெட்டு போயிருக்கு. அப்போ அதுதான் ஈறு கெட்ட எதிர்மறை பெயரெச்சம். கடைசியில பெயர் வருது. அப்போ அது பெயரெச்சமா முடியுது. அப்போ ஓடா புலி. அந்த மாதிரி ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சத்தின் பின் வல்லினம் மிகுது. ஓடா புலி, வளையா செங்கோல். ஓகேங்களா? நெக்ஸ்ட் முற்றியலுகர சொற்களுக்கு பின் வல்லினம் வந்து மிகுது அப்படின்றாங்க. திருக்குறள், பொது சொத்து, திருக்குறள், இக்கு குரல் அப்படிதான் வருது. முற்றியலுகர சொற்கள் அப்படி என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முழுவு லுணு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். இதெல்லாம் வந்து முற்றியலுகர சொற்கள். அதாச்சும் ரூ வருது இல்லைங்களா? அப்போ ரூ பக்கத்துல என்ன ஆகும்? வல்லினம் மிகுது. அப்படி பொது சொத்து அது வந்து முற்றியலுகரம்ல வரும். நீங்க குற்றியலுகரம் கான்செப்ட் படிக்கும்போது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இது வந்து முற்றியலுகரம். பொது அப்படின்றது முற்றியலுகரம். ஆக்சுவலா இது வருதே நம்மளுக்கு அந்த குசுடு துப்புருல வருதே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பொது அப்படின்றது வருது. ஸோ பொதுன்னு வரக்கூடாது. ஸோ அதுக்கு ரூல்ஸ் இருக்குது, ஸ்பெசிஃபிக் ரூல்ஸ். ஸோ அந்த டாபிக் குற்றியலுகரம் படிக்கும்போது பார்த்துக்கலாம். இப்போ நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. முற்றியலுகர சொற்களுக்கு பின் வல்லினம் மிகும். உயிரீற்று சொற்களின் பின் வல்லினம் மிகும். மழைக்காலம், பனித்துளி அந்த மாதிரி உயிரீற்றுல வருதுல மழை அப்படின்றத பிரிக்கும் போது இழு கூட்டல் ஐ தான் வரும். ஸோ இது உயிரீற்று
சொற்கள் அப்படின்னு. பனி இன்னு குட்டல் ஈ அப்படின்னு வரும். அப்போ பனித்துளி. 8, 10 எண்களுக்கு பின் வல்லினம் மிகும். மற்ற எண்களுக்கு பின் மிகாது. 8, 10 ஞாபகம் வச்சுங்க. 8, 10 வந்துச்சுன்னா வல்லினம் மிகுது. அதே மாதிரி இரு பெயரொட்டு பண்பு தொகையில வல்லினம் மிகும். எலி குஞ்சு, எலி இக்கு வருதுங்களா? பனித்துளி. இரு பெயரொட்டு அப்படின்னா பனியும் அந்த பனியை தான் குறிக்கு, துளி அப்படின்னாலும் துளியை தான் குறிக்குது. ஸோ பனித்துளி அப்படின்றது வரும். இரு பெயரொட்டு அப்படின்னா அதாச்சும் சிறப்பு பெயர் பொது பெயர் அப்படின்றது இருக்கும், 2 இருக்கும். ஸோ அந்த பொது எலின்றது சிறப்பு பெயர், குஞ்சு அப்படின்றது பொது பெயர். ஸோ 2 வருது. ஸோ அதான் இரு பெயரொட்டு அப்படின்றாங்க பண்பு தொகை. பனி பனி துளி, துளின்றது பொது பெயர், பனின்றது சிறப்பு பெயர். மார்கழி திங்கள், திங்கள் மாதம்ன்றது அதாவது திங்கள் தான் மாதம் அப்படின்றோம். இந்த திங்கள்ன்றது பொது பெயர், மார்கழி அப்படின்றது சிறப்பு பெயர். ஏன்னா அதுதான் ஓகே. அதுதான் வந்து அந்த இரு பெயரட்டு பண்பு பெயரின் பின்னாடி வல்லினம் மிகும். எறும்பு சாறை, அப்போ எறும்பு இச்சு சாறை வரும். ஸோ வல்லினம் மிகும் இடங்கள் பார்த்துட்டோம். இப்போ இதே வந்து வல்லினம் மிகா இடங்கள் என்னென்ன அப்படின்றது பார்க்கலாம். பெயரச்சத்தின் முன் வல்லினம் வந்து மிகாது. வந்த புத்தகம், படித்த பையன், புதிய பொம்மை, இந்த மாதிரி பெயரெச்சங்கள் வருது இல்லைங்களா? இந்த மாதிரி பெயரெச்சம்னா ஒரு வாக்கியம் வரும், அது வந்து முடிவடையாமல் எச்சமாக வந்து நிற்கும். ஸோ அது பக்கத்தில் ஒரு பெயர் வரும். அந்த மாதிரி வந்துச்சுன்னா அது பெயரெச்சம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அந்த பெயர் வந்து பார்த்தீங்கன்னா புத்தகம் அப்படின்றது ஒரு பெயர், பையன்றது ஒரு பெயர், பொம்மை அப்படின்றது ஒரு பெயர். அது வந்து ஒரு எச்சமாக வந்து நிற்குது. ஸோ வந்த பையன், வந்த படித்த பையன், வந்த புத்தகம் அப்படின்றதுலாம் வரும்போது வல்லினம் வந்து மிகாது அப்படின்றாங்க. 2வது 3ஆம் ஆறுமை வேற்றுமை விகுதி முன் வல்லினம் மிகாது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம 2ஆம் 4ஆம் வேற்றுமை விதியில் வல்லினம் மிகும் சொல்லிட்டு படித்தோம். இது வந்து 3ஆம் 6ஆம் வேற்றுமை விகுதி முன் வல்லினம் மிகாது அப்படின்றாங்க. அவனது நோட்டு, எனது சட்டை, கண்ணனோடு விளையாடு. 3ஆம் அப்படின்னும் போது ஐ, ஆல், கூ, இன், அது, கண். ஸோ விகுதிக்கு முன்னாடி என்னது? அது. ஐ, ஆல், கூ, இன், அது. அதுன்றது 6ஆம் வேற்றுமை. ஸோ எனது, அவனது, கண்ணனோடு, அந்த மாதிரி ஓடு, ஒடு அப்படின்றதெல்லாம் 3ஆம் வேற்றுமையில் வந்து வரும். அந்த அந்த உருவுகளில் வரும். ஸோ அந்த மாதிரி வரும்போது வல்லினம் மிகாது. சுட்டு பெயர்களின் முன் வல்லினம் மிகாது. அது சிறியது, இது பெரியது அப்படின்னு சுட்டு காமிக்கிறாங்க இல்லையா? அது, இது, எது, அந்த அது இதுன்னு வரும்போது வல்லினம் மிகாது ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த சீரியலில் சிவகார்த்திகேயன் வந்து அது இது எதுன்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் ஸ்டார்டிங்கில் நடத்திட்டு இருப்பாங்க. அது அந்த கான்செப்ட் வரும்போது வல்லினம் மிகாது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. 8, 10 தவிர மற்ற எண்களின் முன் வல்லினம் மிகாது. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் 8, 10ல் வல்லினம் மிகும். அதை தவிர எந்த நம்பர் வந்தாலும் வல்லினம் மிகாது. எக்ஸாம்பிள் பாருங்க. ஒரு பேனா 4 கால்கள், 7 கடல், இந்த மாதிரி வேற எண்கள் வரும்போது வல்லினம் மிகாதுன்றாங்க. 2ஆம் வேற்றுமை தொகையின் முன் வல்லினம் மிகாது. கதை சொன்னான், காடு கடந்தான். ஸோ தொகை விரியில வல்லினம் மிகும். கதையை சொன்னான் அப்படின்னு வரும்போது வல்லினம் மிகும். இதே தொகை காடை கடந்தான் அப்படின்ற போது மிகும். இது வந்து தொகைனா அது வந்து மறைந்து வருகிறது வேற்றுமை உருவு அப்படின்னும் போது என்ன ஆகும்? அது வந்து மிகாது அப்படின்றாங்க தொகையில. ஓகேங்களா? என்று என்னும் சொல்லின் முன் வல்லினம் மிகாது. என்று கூறினார், நம்ம நிறைய படிச்சிருப்போம். என்றுக்கு பக்கத்துல எப்பவுமே வல்லினம் மிகாது. புரியுதுங்களா? நெக்ஸ்ட் ஈறுகெடாத பெயரச்சத்தின் முன் வல்லினம் மிகாது. இப்போ ஓடாத குதிரை, நான் ஆல்ரெடி முன்னாடி பார்த்தல ஈறுகெட்ட பெயரச்சத்துல தான் வல்லினம் என்ன ஆகும்? மிகும். ஈறுகெடாத பெயரச்சத்துல வல்லினம் மிகாது. ஓடாத குதிரை, ஆடாத பொம்மை, அதுல இப்பு வந்து வராது. ஓகே. உம்மை தொகையில வல்லினம் மிகாது. உம்மை தொகைனா ஒன்றும் இல்லை, தாய் தந்தை அப்படின்ட்டு இருக்கு இல்லையா? தாயும் தந்தையும். அப்போ அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து உள்ளுக்குள்ள மறைஞ்சு வந்திருக்கு. ஸோ இந்த உம்மை தொகையில வந்து வல்லினம் என்ன பண்ணாது? மிகாது. தாய் தந்தை அப்படின்ட்டு ஒரு மறைஞ்சு வந்திருக்கு இல்லையா? அப்போ உம்மை தொகையில வல்லினம் என்ன ஆகுது? மிகாது. செடி கொடி, அது பாருங்க, செடியும் கொடியும் இம்மு வந்து வரும். ஸோ அந்த உம்மை தொகையில வல்லினம் மிகாது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ எழுவாய் பெயர் வல்லினம் மிகாது. கண்ணகி கண்டாள், நம்பி பார். இப்போ கண்ணகின்றது ஒரு எழுவாய் பெயர். அவளை பத்தி தான் இப்போ ஒரு டாபிக் வந்து பேசுறாங்க. அவதான் சப்ஜெக்ட். அவளுக்கு பக்கத்துல இருக்க வல்லினம் வந்து மிகாது. அதே மாதிரி நம்பி பார், நம்பின்றது ஒரு சப்ஜெக்டா இருக்கும்போது அது பக்கத்துல வந்து மிகாது. வினைத்தொகையின் முன் வல்லினம் மிகாது. வினைத்தொகைன்னும் போது ஊறுகாய், ஊறுகாய்ன்றது வினைத்தொகை எப்படி சொல்றோம்? நம்ம ஊறுகாய், ஊறும் காய்,
ஊறுகின்ற காய். அந்த முக்காலத்தையும் என்ன வந்து மறைச்சி உள்ளுக்குள்ள வச்சுக்கிட்டு அந்த ஒரு வார்த்தை வந்து வரும். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னா, என்ன சொல்றாங்க அப்படின்னா, வினைத்தொகை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. புரியுதுங்களா? வினைத்தொகைனா என்னன்னு சொல்லிட்டு அதுதான் சுடும் காடு, சுடுகின்ற காடு, சுட்ட காடு, சுடுகாடு. அந்த சுடுகாடுக்கு பின்னாடி சுடுகாடு அப்படின்னு வராது. சுடுகாடு அப்படிதான் வரும். ஓகேங்களா? பலவகை பலவகை வினை எச்சங்களின் முன் வல்லினம் வந்து மிகாது. இப்ப நடந்து போனான், உண்டு கழித்தான், சோர்ந்து போனான். ஸோ இந்த வினை எச்சங்கள் இந்த வினை எச்சங்கள்னா என்னது? நடந்து, உண்டு, சோர்ந்து அந்த மாதிரி உகரம் அந்த இதுல வந்து வினை வந்து அந்த வினை பக்கத்துல வந்து ஒரு வினை வரும். இது வந்து நடந்து அந்த மாதிரி இது எச்சமா அப்படியே முடிவுற்று இல்லாம அப்படியே இருக்கும். ஸோ அதான் வினை எச்சம். அதுக்கு பின்னாடி வல்லினம் வந்து மிகாது. நெக்ஸ்ட் வந்து பார்க்கலாம். ஆ, யா, ஓ, ஏ என்னும் வினா இடங்களில் வல்லினம் வந்து மிகாது. அவளா பேசியது அதாச்சு கனியோ காயோ அந்த மாதிரி வினாக்கள் வரும்போது ஆ, யா, ஓ, ஏ அவளா பேசியது, இவளா செய்தது அப்படின்ட்டு கேக்குறாங்க இல்லையா? அந்த மாதிரி இடத்துங்கள்ல வல்லினம் மிகாது. படி என்னும் சொல் வரும் இடத்துல வல்லினம் மிகாது. அதாச்சு படி, அதன்படி சொன்னான், அதன்படி நட, சொன்னபடி கேள் அப்படின்னும் போது அந்த படி அப்படின்ற இடத்துல வல்லினம் மிகாது. என்ன எப்ப பார்த்தாலும் படிக்க சொல்றீங்க, நான் வல்லினம் வந்து நான் வரமாட்டேன் நானு அப்படின்னு சொல்லிடுச்சு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க க்ளூக்காக வல்லினம் நான் வரவே மாட்டேன் நீங்க என்ன படின்னு சொன்னீங்கன்னா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ படினும் போது வல்லினம் மிகாது. வினை முற்றுகளின் முன் வல்லினம் மிகாது. பரந்தன பறவைகள், வந்தன கூட்டம். ஸோ இது வந்து வினை முற்று. அதாச்சு பறந்துருச்சு, அப்போ முடிஞ்சு போச்சு வினை. அப்போ பறந்தன பறவைகள் அப்படின்னும் போது வல்லினம் வராது. வந்தன கூட்டம், அப்போ அதுலயும் வல்லினம் வராது. விழிப்பெயர் ஏவல் முன்னிலை வினைமுற்று, வல்லினம் வந்து என்ன ஆகாது? மிகாது. சோ வா தம்பி, போ தம்பி, போ. ஏவல்னா நீ வா, நீ போ, வா நீ போ அந்த மாதிரிலாம் சொல்றாங்க இல்லையா? அந்த மாதிரி முன்னிலை வினைமுற்று நமக்கு ஏவல் அப்படின்னும் போது நம்மளை கமாண்ட் பண்றாங்க, நீ போ, நீ வா, நீ எது பண்ண வேலை செய் அப்படின்னும் போது வல்லினம் மிகாது. அதே மாதிரி சிறிய பெரிய என்ற சொற்களின் முன் வல்லினம் மிகாது. சிறிய பெரிய இந்த சின்னது பெருசு என வேறுபடுத்தாதீங்க, நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வல்லினம் வந்து மிகாது ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி அது இது எதுலயும் மிகாது, அதுலயும் நான் வரமாட்டேன். அது இது எது ப்ரோக்ராமுக்கும் வரமாட்டேன். படின்னு சொன்னாலும் நான் வரமாட்டேன். சின்ன சிறிய பெருசுன்னு என்னை வேறுபடுத்தாதீங்க, அப்பவும் நான் வரமாட்டேன். என்னை வேலை வச்சுக்கிட்டே இருந்தீங்க, அப்படி கூப்பிட்டுக்கிட்டே இருக்கீங்க, வெளி பெயர் கண்ணா வா, வா வா தம்பி, போ தம்பி அப்படிலாம் சொன்னா நான் வரமாட்டேன். அதே மாதிரியே வினை முடிஞ்சு போச்சு அந்த வினை, திருப்பி எதுக்கு என்ன வல்லினம் கூப்பிடுறீங்க? பறந்தன பறவைகள், வந்தன கூட்டம், நான் அப்படியும் வரமாட்டேன். அந்த வினாயிடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா அவளா பேசியது அப்படின்னு வினா இதுலயும் வரமாட்டேன். வினைத்தொகையின் பின் வரமாட்டேன். உண்மை தொகையின் பின்னாடி வரமாட்டேன். ஊறுகாயிலையும் வரமாட்டேன். தாய் தந்தை அப்படின்ற இடத்துலையும் நான் வந்து வரமாட்டேன். எழுவாய் பெயர்ல நான் வரமாட்டேன். ஈறு கெடாத எதிர்மறை பெயரெச்சம், ஈரே கெடல, அப்போ நான் எதுக்கு வரணும்? அப்போ நான் அதுலேயும் வரமாட்டேன். என்று அப்படின்ற சொல்லுக்கு பக்கத்துலேயும் வரமாட்டேன். ஏன்னா அது முதல்ல நல்லா தெரியும் நமக்கு. இரண்டாம் வேற்றுமை தொகையின் முன் வரமாட்டேன். இரண்டாம் வேற்றுமை விரியில வர சீதையை கண்டேன் அப்படின்ற இடத்துல நான் வருவேன். ஆனால் சீதை கண்டேன் அப்படின்ற இடத்துல வரமாட்டேன். கதையை சொன்னான்ல வருவேன். கதை சொன்னான் அப்படின்றதுல வரமாட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 8, 10 அதுக்கு மட்டும்தான் நான் வருவேன். மற்ற எதுக்குமே எனக்கு பிடிக்காது நம்பர்ஸு. சுட்டு பெயர்களின் முன் வல்லினம் வந்து மிகாது. அது இது அது நான் சொன்னல, அதான் அது இது அதில் வராது. ஆறாம் வேற்றுமை விகுதி முன் வல்லினம் வந்து மிகாது அப்படின்றாங்க. ஸோ அது ஓடு அந்த மாதிரிலாம் வரும்போது அவனது இவனது அப்படிலாம் வரும்போது நான் வரமாட்டேன். பெயரச்சத்தின் முன் வல்லினம் வந்து மிகாது. வந்த புத்தகம், படித்த பையன், புதிய பொம்மை இதெல்லாம் வந்து பெயரெச்சம். ஸோ அதில் வல்லினம் மிகாது. ஸோ வல்லினம் மிகும் இடங்கள் மிகா இடங்கள் வித் எக்ஸாம்பிளோட பார்த்துட்டோம். ஸோ நம்ம டெஸ்ட்டுக்கும் அது யூஸ் ஆகும். கண்டிப்பாக எக்ஸாம் ரிவிஷன் பண்ணவும் யூஸ் ஆகும். தமிழ் ரொம்ப கஷ்டம்னு நினைக்காதீங்க. புரிஞ்சு படிக்கும்போது அது ரொம்ப 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 ஈஸியான ஒரு கான்செப்ட் தமிழ் தான். ஸோ தமிழில் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறதுக்கு ரொம்ப நம்ம வந்து ட்ரெயின் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நல்லா படிங்க. ஆல் தி பெஸ்ட்.